ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். பாவப்பட்ட எங்கள் மீது இரக்கம் கொண்டு காணாமல் போன பிள்ளைகளை மீட்டு தாருங்கள். இந்திய குழுவிடம் மேனிக் ஃபார்ம் அகதிகள் மன்றாட்டம். தேடப்படும் குற்றவாளியை சந்தித்ததாக மற்றொரு சர்ச்சை இந்திய தூதுக்குழு மீது திணிக்கப்படுகிறது. வணக்கம் நேயர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 19 வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இந்திய தூதுக்குழுவின் இலங்கை விஜயமும் தற்போது அவர்கள் வட பிராந்தியத்திற்கு மேற்கொண்டுள்ள விஜயமும் அங்கு பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடி வருவது குறித்த பிரதான மற்றும் முக்கிய செய்திகள் இன்றைய ஊடகங்களிலும் வெளிவந்துள்ளன. நாம் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். காணாமல் போன இளைஞர் யுவதிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்ட மத்திய அரசை தெளிவுபடுத்துவோம் என்கிறார் சுஷ்மா என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ள தமிழ் இளைஞர் யுவதிகளின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும். வன்னியில் பிள்ளைகள் தொலைத்துவிட்டு அவலப்படும் பெற்றோர்களின் கண்ணீருக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு உள்ளது என்று இந்திய எதிர்க்கட்சி தலைவியும் இந்திய பாராளுமன்ற குழுவிற்கு தலைமை தாங்கி வந்தவருமான சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். இடைத்தங்கல் முகாம் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை இந்திய பாராளுமன்ற குழு நன்கு புரிந்து கொண்டுள்ளது. இந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வை பெற்றுக் கொடுக்க மத்திய அரசை தெளிவுபடுத்தியது. மக்கள் அச்சமின்றி பிரச்சனைகளை இந்திய சர்வகட்சி பாராளுமன்ற குழுவுக்கு தெளிவுபடுத்தலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செட்டிக்குளம் மேனிக் ஃபார்ம் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் நேற்று புதன்கிழமை சுஷ்மா சுவராஜை சந்தித்து பேசிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்தனர் என இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் இலங்கை வந்துள்ள இந்திய எம்பிக்கள் குழுவினர் நேற்று மேனிக் ஃபார்ம் முகாமுக்கு விஜயம் செய்த போது அங்கு வரவேற்கப்படும் பிரதான புகைப்படத்தையும் வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. பாவப்பட்ட எங்கள் மீது இரக்கம் கொண்டு காணாமல் போன பிள்ளைகளை மீட்டு தாருங்கள். இந்திய குழுவிடம் மேனிக் ஃபார்ம் அகதிகள் மன்றாட்டம் என்ற தலைப்பில் என்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. உக்கிப்போன அரிசியும் உண்ண ஒவ்வாத பருப்பையும் வழங்கி எம்மை மேலும் துன்பமடைய செய்து வருகின்றனர். அது போதாதென்று நிவாரண உதவிகளை குறைத்துள்ளனர். எனவே எம்மை விரைவாக எமது சொந்த இடங்களில் மீள் குடியேற்றுங்கள் என்று வவுனியா செட்டிக்குளம் மேனிக் ஃபார்ம் முகாம்களுக்கு நேற்று விஜயம் செய்த இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினரிடம் முகாம்களில் வாழும் மக்கள் மன்றாட்டமாக கோரிக்கை விடுத்தனர். விசாரணைக்கென அழைத்துச் செல்லப்பட்ட எமது பிள்ளைகள் எங்கு இருக்கின்றனர் என்று இன்று வரை தெரியவில்லை. இவர்கள் உயிருடன் இருக்கின்றனரா இல்லையா என்று கூட தெரியவில்லை. எனவே பாவப்பட்ட எம் மீது இரக்கம் கொண்டு காணாமல் போன எமது பிள்ளைகளை மீட்டு தாருங்கள் என்று அகதி மக்கள் இந்திய எம்பிக்கள் குழுவிடம் கோரினர் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இலங்கை அரசாங்கத்தை கவிழ்க்கவே இந்தியா 13வது திருத்தத்தை அமுல்படுத்த கோருகிறது. தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் என்ற தலைப்பில் என்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காகவே இந்தியா 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்று தீர்வை அமுல்படுத்துமாறு வலியுறுத்துகிறது என தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டின் பெரும்பான்மை இனமான சிங்கள இன மக்கள் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்றும் அவ்வியக்கம் தெரிவித்தது. இது தொடர்பாக தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் டாக்டர் குணதாச அமரசேகர கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்ட எச்சரிக்கையை விடுத்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இந்திய எம்பிக்கள் குழு திரும்பியதும் சுப்பிரமணிய சுவாமி இங்கு வருவார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய எம்பிக்கள் குழு நாடு திரும்பியதன் பின்னர் முன்னாள் அமைச்சரும் ஜனதா கட்சியின் தலைவருமான சுப்பிரமணிய சுவாமி இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கிறார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் பாஜக தலைவருமான சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான குழுவினர் இலங்கைக்கான தங்களுடைய 6 நாள் விஜயத்தை முடித்துக் கொண்டு எதிர்வரும் 21ஆம் தேதி சனிக்கிழமை நாடு திரும்ப உள்ளனர். இந்நிலையில் ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கை விஜயம் செய்ய உள்ளதாக தெரிய வருகிறது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் படை தளபதிகள் மலேசியா விஜயம், ஆசிய பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜெயசூர்யா, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ஹர்டி அபே விக்ரமா ஆகியோரே மலேசியாவிற்கு விஜயம் செய்கின்றனர். 13வது ஆசிய சேவைகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே இவர்கள் மலேசியா பயணமாக உள்ளனர் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இந்த மாநாடு நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நாளைய தினம் வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாம் அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, ஈழத்தமிழர் மீது கொண்ட அக்கறையினாலே ஜெனீவா தீர்மானத்தை ஆதரித்தது இந்தியா. யாழ்ப்பாணத்தில் சுஷ்மா சுவராஜ் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை உதயன்
வெளியிட்டுள்ளது. இலங்கை தமிழர்களின் பிரச்சினை குறித்தும் அதற்கு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற அக்கறையினாலுமே ஜெனீவா தீர்மானத்தை ஆதரித்து இந்தியா வாக்களித்தது என்று தெரிவித்தார் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சுஷ்மா ஸ்வராஜ். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதேச சபை தலைவர்கள், உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், முக்கிய ஆலயங்களது பாதிரிமார்கள், இந்து குருமார்கள் உட்பட சிவில் சமூகத்தினருடனான கலந்துரையாடலின் போது சுஷ்மா ஸ்வராஜ் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர மேனிக் ஃபார்ம் முகாமை பார்வையிட்டது இந்திய நாடாளுமன்ற குழு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் சந்திரிகா மன்மோகன் டில்லியில் திடீர் சந்திப்பு என்று இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்குக்கும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவுக்கும் இடையிலான முக்கியமான சந்திப்பு ஒன்று புதுடில்லியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் ஈழத்தமிழர்களின் பிரச்சனை உட்பட இலங்கையின் சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. 13வது அரசியல் திருத்தத்தின் அடிப்படையில் இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தொடர்பிலும் இந்த சந்திப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி வி வாண்ட் லேண்ட் போலீஸ் பவர்ஸ் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. எமக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தேவை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய பாராளுமன்ற குழுவினரிடம் தெரிவித்துள்ளமை குறித்தே அந்த செய்தி இன்றைய தினம் பிரதானமாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய நாடாளுமன்ற குழுவினரை சந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 13வது திருத்தத்தினூடாக அதிகாரத்தை பகிரும் போது போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களும் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் தமிழில் வேண்டுமா என மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு இந்தியா அனுமதிக்க வேண்டும் என முன்னாள் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு கருணாநிதி கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த செய்தியையும் இன்றைய தினம் டெய்லி மிரர் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி பிரித்தானியின் எவோ சங்கராவ ඇතුලේ කුඩු පාර්සලයක් බාරගන්න මධ්‍යම තැපැල් கோமாருவட்ட விதேசிக்கியா லுகுபெந்தி அல்ல என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து வந்த தபால் பொதிக்குள் போதைப் பொருள் தபால் பொதியை கையிற்க வந்தவர் பிரதான தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக என்ற பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. அதனை தவிர අපිට වෙනත් කිසිවක් එපා අපේ මුල්ගම් වලට වහා යවන්න මැනික් ஃபார்ம் கந்தவூரே அவத்தன் பிரிஸ் இந்திய மந்திரி ஹமுவே கியா என்ற ஒரு தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. எமக்கு வேறொன்றும் வேண்டாம், எமது சொந்த கிராமங்களுக்கு எம்மை உடனடியாக அனுப்பி வையுங்கள் மேனிக் ஃபார்ம் முகாம் மக்கள் இந்திய எம்பிக்கள் குழுவிடம் தெரிவித்ததாக ஒரு செய்தியையும் லங்காதீப வெளியிட்டுள்ளது. அதனை தவிர நாம் அடுத்ததாக திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். பிரவேசம் வன் ගතවූ දින 45කට අකුණු අනතුරේ මරණ 10ක් අතුරෙලියේ ඊයේ මරණ 3ක් என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எச்சரிக்கை, கடந்த 45 நாட்களில் மின்னல் தாக்குதலில் 10 பேர் பலியாகினர். அத்துரலிய பிரதேசத்தில் நேற்று 3 பலியானதாக என்ற பிரதான செய்தியை திவையின வெளியிட்டுள்ளது. அதனை தவிர முல்கம்புல யலி பதிஞ்சு வீமட்ட ஓன மேனிக் ஃபார்ம் கந்தவூரே அவத்தன் இந்திய நியோஜித்தியன்ட கியத்தி என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமது சொந்த கிராமங்களில் குடியேற வேண்டும் என மேனிக் ஃபார்ம் முகாமில் தங்கியுள்ளோர் இந்திய குழுவிடம் தெரிவித்ததாக அந்த செய்தியையும் திவையின வெளியிட்டுள்ளது. இந்திய தூதுக்குழுவினர் மேனிக் ஃபார்ம் முகாம்களை சந்தித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் திவையின அதன் முன்பக்கத்தில் பிரதான வெளியிட்டுள்ளது. அதனை தவிர யுத அதிகாரணி பொன்சேகாட்ட நியமோ சிறதாண்டுவம மே மாசின் அவசன் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ராணுவ நீதிமன்றத்தினால் சரத் பொன்சேகாவிற்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை இந்த மாதத்துடன் நிறைவுக்கு வருவதாக அந்த தலைப்புச் செய்தி அமைந்துள்ளது. அத்துடன் இந்திய நியோஜித்தியன் ஹமுவே திராவிட சந்தானியின் யோஜனா மாலாவாக் என்ற தலைப்புடன் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் தீபன வெளியிட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற குழுவினரை சந்தித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். சிறிய கட்சிகள் தனிச்சின்னம் கோர முடியாது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சிறிய கட்சிகள் தனிச்சின்னம் கோர முடியாது என்கின்ற தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் சரியே என உச்ச நீதிமன்றம் புதன்கிழமை தீர்ப்பளித்தது. மேலும் அரசியல் கட்சிகளுக்கு தனிச்சின்னம் ஒதுக்க கோரி தொடரப்பட்டுள்ள வழக்குகள் அனைத்தையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது என இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. தேமுதிக கொறடா
உறுப்பினர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனை விசாரணைக்கு பேரவைத் தலைவர் பரிந்துரை என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் தேமுதிக கொறடா உறுப்பினர்கள் அவை உரிமையை மீறி நடந்து கொண்டதாக அவை முன்னவரான நீதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொண்டு வந்த உரிமை மீறல் பிரச்சனையை உரிமை குழுவின் விசாரணைக்கு பரிந்துரை செய்வதாக பேரவைத் தலைவர் டி ஜெயக்குமார் அறிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அடுத்ததாக தினத்தந்தி பத்திரிகையும் பார்க்கலாம். அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்க நிபந்தனைகள், தேர்தல் கமிஷனின் விதிமுறைகள் செல்லும், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ற தலைப்புடன் இன்றைய பிரதான செய்தியை தினத்தந்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். அடுத்ததாக தினமலர் பத்திரிகையும் விரைவாக பார்த்து விடலாம். அதன் இன்றைய பிரதான செய்தியாக ஆசிரியர் வேலைக்கு 14,000 பேர் நியமனம், இந்த ஆண்டு தேர்வு செய்ய திட்டம் என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் அதன் செய்தியை வெளியிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 14,300 ஆசிரியர்கள் மற்றும் 600-700 ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிரப்பப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சிவபதி தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போதே அமைச்சர் சிவபதி இந்த தகவலை வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.